Hello everyone, welcome to my channel Bite Size. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ்க்கு ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் பெட்டராக பண்ணணுன்னு நினச்சேன். அதுக்காக எல்லாரோட ஃபேவரட் டிஷ்ஷான பிரியாணி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஸ்டைல் ஆஃப் பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்னோவேட்டிவாக இருக்கும். இன்னோவேட்டிவ்னா ஆம்பூர் அண்ட் தலப்பாக்கட்டி ஸ்டைல் ஆஃப் பிரியாணி வந்துட்டு கொஞ்சம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்யூஷன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு பெரிய டபரா எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு இந்த டபராவில் ஒரு 8 அழாக்கு ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வரைக்கும் பிரியாணி செய்யலாம். ஸோ நான் அந்த சைஸ் டபரா தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, பே லீவ்ஸ், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது ஆயிலில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துலேருந்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் ஒரு 1 to 2 minutes வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கர்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீதி வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி போட போகிறோம். நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி, ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். ஏன்னா தக்காளி நார்மலாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பேஸ்ட் தான். இது எப்படி பண்ணணுன்னு சொல்லிடுறேன். ஒரு பஞ்ச் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் பஞ்ச் ஆஃப் மின்ட் லீவ்ஸ். உங்களுக்கு வேணும் இன்னும் கூட மின்ட் லீவ்ஸ் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் ஒரு வெங்காயத்தை வதக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3த்தையும் அரைச்சிடுங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு ½ டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. அந்த லெமன் ஜூஸ் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கும். அந்த க்ரீன் கலர் டார்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இப்போது ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து கார்லிக் பேஸ்ட்டோட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் பேஸ்ட்டும் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும். பச்சை ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நான் வந்து இப்போ கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க ரெட் சில்லிஸ் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம போட்ட சில்லி பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ½ கப் ஆஃப் கர்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்க அந்த திக் கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகும். மட்டன் நல்லா வேகணுன்றதுக்காக நான் ஒரு 1 glass ஆஃப் வாட்டர் போட்டு நல்லா மட்டனை வேக வைக்க போகிறேன். இப்போ மட்டன் வேகிற டைமில் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிண்ணத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு சேர்ந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க.
தண்ணி நல்லா பாயில் ஆகி வரும்போது நம்ம ஊற வச்சு வடிகட்டின ரைஸை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரைஸ் வந்து 5 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சதால் சீக்கிரமாக குக் ஆகிடும். 3/4 குக் ஆனால் போதும். அது 3/4 குக் ஆன உடனே வடிகட்டி தனியாக வச்சுருங்க. இப்போ தண்ணியை ஊற்றி வேக வச்சிருந்த மட்டன் ஒரு 75 to 80% குக் ஆகிடுச்சு. நல்லா கிரேவி ஃபார்மில் வந்துடுச்சு. இப்போது நல்லா திக் கிரேவியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்க ரைஸை அதில் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரைஸையும் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு சால்ட் பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பெரிய தவா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 glass ஆஃப் வாட்டர் போட்டு அதை ஸ்டவ்வில் வச்சுடுங்க. அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுருங்க. அந்த பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே ஒரு பெரிய கிணத்துல ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு அது மேலே பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே அந்த தண்ணி பாத்திரத்தை வச்சுடுங்க. இப்போ எதுக்கு இந்த பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே ஒரு தண்ணீர் ஒப்பினா பாத்திரம் வைக்கிறோன்னா அந்த உள்ளே இருக்கிற தம் அண்ட் ப்ரெஷர் ரிட்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸை பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சிம் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுடுங்க. 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரைஸ் எவ்வளோ நல்லா சாஃப்டாக தனித்தனியாக வந்திருக்கு. நல்லா மட்டனும் நல்லா வெந்திருக்கு. நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஆம்பூர் அண்ட் தலப்பாக்கட்டியோட ஃப்யூஷன் பிரியாணி ரெடி. எந்த பிரியாணியும் ரைத்தா இல்லாமல் இன்கம்ப்ளீட் தான். இந்த பிரியாணிக்காக பண்ண போகிற ரைத்தாவை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ரைத்தாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். குக்கும்பர், க்ரீன் சில்லிஸ், கர்ட், உப்பு, அப்புறம் கடைசியாக கொஞ்சம் எண்ணெயில் கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைத்தாவோட பிக்சர் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.